ஸோ மல்டிவர்ஸ் அப்படின்ற கான்செப்டை பற்றி நம்ம தொடர்ந்து வந்து பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் வெல்கம் டு டெடி தமிழன். வெல், மல்டிவர்ஸ் அப்படின்ற கான்செப்டை வந்து நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஒரு ஒரு பர்சனுடைய பாசிபிள் டைம்லைன் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா மில்லியன் கணக்கை தாண்டி இன்ஃபினிட்டாக இருக்கும். ஒரு பர்சனுக்கே இன்ஃபினிட்டாக பார்த்துட்டிங்கன்னா டைம்லைன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு பர்சனுக்கு அப்படி இருக்குது அப்படின்னா அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு பர்சனுக்குமே இன்ஃபினிட் டைம்லைன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, இன்ஃபினிட் யூனிவர்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து மொத்தமாக ஒரே இடத்துல வந்து கண்டெயின் பண்ணப்பட்டிருக்க இடம் தான் பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ பேரலல் யூனிவர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, நம்ம இருக்கிற மாதிரியே ஒரு காப்பி யூனிவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பேரலல் யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ பேரலல் யூனிவர்ஸ் அப்படிங்கும்போது பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு சிங்கிள் யூனிவர்ஸை பேஸ் பண்ண கான்செப்ட்டு. பேரலல் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஒரே மாதிரியான இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பேரலல்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா பேரலல் யூனிவர்ஸ் அப்படிங்கும்போது நம்ம யூனிவர்ஸ் மாதிரியே இன்னொரு யூனிவர்ஸ் இருக்குது, இணை பிரபஞ்சம் இருக்கின்றது. அந்த இணை பிரபஞ்சத்துலேயும் வந்து நம்ம லைஃப்பை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே இருக்கிற அவுட்கம் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எனக்கு லைஃப்பில் ஒரு நல்லது கூட நடந்தது இல்லைன்னு வச்சுக்கோங்க. பேட் லக், ஒரு அன்லக்கி பர்சன் அப்படின்னு நான் இருக்கேன், அதான் உண்மை. ஓகேவா, அது வந்து வேறு விஷயம். ஸோ அந்த ஒரு டைம்லைனில் அந்த பேரலல் யூனிவர்ஸில் இது அப்படியே இன்வெர்ட் ஆகி நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ரொம்ப லக்கியான ஒரு பர்சனாக, தொட்டதெல்லாம் அப்படியே நினச்சதெல்லாம் நடந்துக்கிட்டு, ஆசைப்பட்டதெல்லாம் கிடச்சிக்கிட்டு அப்படின்னு தான் எப்படி இருக்கும். அதுதான் பார்த்துட்டிங்கன்னா பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேரலல் யூனிவர்ஸ் தியரி படி பார்த்துட்டிங்கன்னா அந்த கான்செப்ட் அப்படியே சேஞ்ச் ஆகுதுங்க. அப்படியே ஃபுல்லாக நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கேயும் வந்து நம்ம தான் இருப்போம், நம்மளுடைய கேரக்டர் அங்கே இருக்கும், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது இருக்கும், நம்ம பண்ண விஷயங்கள், சின்ன வயசுலேயே நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே அங்கே இருக்கும். பட் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு லைஃப் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஜாலியாக யோசிச்சு பாருங்கள். நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக நம்ம வாழ்ந்தால் எப்படி இருக்கும். அப்படி வாழ்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு வேளை கிடைச்சா எப்படி இருக்கும். அதுதான் வந்து இந்த பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்டாக சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த பேரலல் யூனிவர்ஸை தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அப்புறம் தான் மல்டிவர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து வர ஆரம்பிச்சுது. ஸோ பேரலல் யூனிவர்ஸ்லேருந்து மல்டிவர்ஸ்க்கு ட்ராவல் பண்ணாங்க. ஸோ பேரலல் யூனிவர்ஸ்னால் ரெண்டு இணை பிரபஞ்சங்கள், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு யூனிவர்சஸ், அது ரெண்டு தண்டவாளத்தினுடைய பக்கங்கள் மாதிரி ரெண்டுமே வந்து சேமாக அதே மாதிரி தான் இருக்கும். அது வந்து எப்பவுமே வந்து சேஞ்ச் ஆகாது. ஆனால் மல்டிவர்ஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா பாசிபிள் டைம்லைன்ஸை வந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு கொட்டால் வந்து தெரியல. சாரி கைஸ், ஐ எம் ரியலி உங்களை வந்து இரிட்டேட் பண்ணுறேன்னு தெரியும். பட் ஆனால் நிறைய விஷயம் மட்டும் ஷேர் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மல்டிவர்ஸ் தியரி படி பார்த்துட்டிங்கன்னா பேரலல் வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, அதுக்குன்னு ஒரு கான்ஷியஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாக் ஹோல், அதுபோல் பார்த்திங்கன்னா பேன் ஹோல், இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அதெல்லாம் வரும். அதாவது மல்டிவர்ஸ், இந்த டைம் ட்ராவல், இது எல்லாத்தோடையும் சேர்த்து பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா இந்த பிளாக் ஹோலு, ஒயிட் ஹோலு, அப்புறம் வந்து வேம் ஹோலு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிறவங்களெல்லாம் பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு வச்சுங்க, இப்போ வந்து டைம் ட்ராவல் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளேயே பார்த்துட்டிங்கன்னா உங்களால் வந்து பிளாக் ஹோலை பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாரும் இன்டர்ஸ்டெல்லர் படம் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்டர்ஸ்டெல்லர் படம் வந்து ரொம்ப வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆனது, கிறிஸ்டோபர் நோலனோட படம். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா டைம் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு தான் டெனட் கூட எடுத்திருப்பாரு. ஸோ டைம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் ஆகுது. அதாவது எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, கிராவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல பார்த்துட்டிங்கன்னா டைம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிராவிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல பார்த்துட்டிங்கன்னா டைம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா அந்த படத்தில் வந்து ஹீரோ என்ன பண்ணுவார், ஒரு பிளானட்டுக்கு போவார். அந்த பிளானட்டை வந்து போய் ட்ராவல் பண்ணிட்டு வந்து பார்த்தா பல வருஷங்கள் க்ராஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்க உலகத்துக்கும் அந்த ஒரு உலகத்துக்கும் டைம் வேரியேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டைம் ட்ராவல் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய குழந்தையாக இருக்கட்டும், அவருடைய பையனாக இருக்கட்டும், அவரோட பொண்ணுலாம் பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பூமியில் இருக்கும்போது அவங்க ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஜஸ்ட்டு போய் ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவார். அந்த டைமே பார்த்திங்கன்னா மொத்தமாக சேஞ்ச் ஆகிருக்கும். இதுதான் பார்த்துட்டிங்கன்னா இந்த பிளாக் ஹோல் கூட வந்து
மல்டிவர்ஸ் அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆக்சுவலி இதை பற்றி நிறையா பேச வேண்டியிருக்கு. பிளாக் ஹோல்னால் என்ன, ஒர்ம் ஹோல்னால் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.